இன்டர்வல் முறுக்கோட மணிரத்னம் சீரிஸ்ல இன்னைக்கு நாம பேச போறது எதை பத்தி அப்படின்னா விமன் ரிட்டன் பை மணிரத்னம். மணிரத்னம் படங்கள்ல வர ஹீரோயினா தன்னை நினைச்சு பார்க்காத பெண்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மணிரத்னம் அவர்களோட படங்கள்ல வர்ற ஒவ்வொரு ஹீரோயின் கேரக்டரும் ரொம்பவே யூனிக்கா ஸ்பெஷலா இருக்கும். உதாரணத்துக்கு தளபதி படத்துல சோபனா நடிச்ச சுப்புலட்சுமி கேரக்டரா இருக்கட்டும், மௌனராகம்ல ரேவதி நடிச்ச திவ்யா கேரக்டரா இருக்கட்டும், இருவர் படத்துல ஐஸ்வர்யா ராய் நடிச்ச கல்பனா கேரக்டரா இருக்கட்டும், அலைப்பாயுதே படத்துல ஷாலினி நடிச்ச சக்தின்ற கேரக்டரா இருக்கட்டும், இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதத்துல ரொம்ப யூனிக் அண்ட் ஸ்பெஷல். இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நம்மள மாதிரி ரசிகர்களை மட்டும் இன்ஸ்பயர் பண்ணல, இந்தியன் சினிமாவோட ஒரு பெரிய டைரக்டரே இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அதுதான் டைரக்டர் சங்கர். நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா மணிரத்னம் படங்கள்ல அவர் எந்தெந்த ஹீரோயினை காஸ்ட் பண்றாரோ சங்கர் அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கு அதே ஹீரோயினை காஸ்ட் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு இங்க ரோஜால மதுபாலானா அங்க ஜென்டில்மேன்ல மதுபாலா, இங்க இருவர்ல ஐஸ்வர்யா ராய்னா அங்க ஜீன்ஸ்ல ஐஸ்வர்யா ராய், இங்க பாம்பேல மனிஷா கொய்ராலானா அங்க இந்தியன்ல மனிஷா கொய்ராலா. இந்த மாதிரி மணிரத்னம் அவர்கள் நமக்கு மட்டும் இன்ஸ்பிரேஷன் இல்ல, இந்தியன் சினிமாவோட நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு அவர் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. இஃப் ரைட்டிங் விமன் கேரக்டர் இஸ் an art, then மணிரத்னம் is Picasso of it. So மணிரத்னம் அவர்களோட படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விமன் கேரக்டர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.